ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் சில பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் நிறைய பேர் முருகாசிரியர் இன்ஸ்டாவில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சில கேள்விகள். சார் வீட்டில் வந்து மாற்றி மாற்றி விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குத்து வழக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க செயல்படுத்த முடியலைன்னா அவங்க கணவரோ அல்லது குழந்தைகளோ ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாற்றி மாற்றி ஏற்றப்படாது. நாங்கள் வேலைக்கு போயின்னு இருக்கோம், அதனால் என்னோடய வீட்டில் அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் யாராவது இருப்பாங்க, அவங்கள வந்து ஏற்ற சொல்லலாமா? தாராளமாக ஏற்ற சொல்லலாம், தப்பு கிடையாது. வீட்டில் விளக்கெரியாமல் ரொம்ப நாள் இருந்தால் அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம். டெய்லி காலையில் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமானு கேட்டிங்க. கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றத்துக்கு தெய்வ கடாட்சம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள், அந்த படங்களை வைத்திருக்கக்கூடிய முறை, ஒவ்வொரு படத்துக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது. இல்லை சார் என்னோடய பூஜா ரூம் அப்படி இருந்துருக்கு, நான் தாஞ்சூர் பெயிண்டிங் வச்சுருக்கேன், 5 தெய்வம் தான் இருக்குது, தப்பு கிடையாது. அப்படி கேப் இருந்தாலும் புஷ்பம் போட்டு வழிபாடு பண்ணோம்னா அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. சுவாமி படத்தில் மகாலட்சுமியுடைய கை வந்து மேலே நோக்கி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கப்படாது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பெரிய பெரிய விக்கிரகம் வச்சுருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நைவேத்தியம் பண்ணணும். பூஜை பண்ணலைன்னா பரவாயில்ல, நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமான பொருட்கள். பின்னமான படங்கள், பின்னமான பொருட்கள், பின்னமான கண்ணாடி, ஓடாத வாட்சு, உடஞ்ச பொருட்களை வீட்டில் வைக்கதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில விஷயங்கள்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களோட வச்சுருப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனாலும் நிறையா விஷயங்களை வச்சுருக்கக்கூடாது. குறிப்பாக ஜாதகத்தை வச்சுருக்கக்கூடாது, ஓடுற தண்ணியில் விடணும்னு சொல்லுவாங்க. இது போன்ற ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர்.